all, welcome back to our channel Google Priya Kumar's podcast. இன்னையோட வீடியோ பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ benefits, side effects and healthy tips of muskmelon. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் மஸ்க்மெலானில் என்னென்ன பெனிஃபிட்ஸ், சைட் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஹெல்த்தி டிப்ஸ்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வரும். ஃபர்ஸ்ட் மஸ்க்மெலானில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே, விட்டமின் B6, விட்டமின் B9 அதாவது ஃபோலேட், பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம், ஃபைபர் அண்ட் பீட்டா கேரோட்டின் இருக்குது. ஸோ இப்போ அடுத்து இந்த விட்டமின்ஸோட யூசஸ் என்னென்னு பார்ப்போம். விட்டமின் ஏ ஐசைட் இம்ப்ரூவ் பண்ணும், ஸ்கின் ஹெல்த்தியாக வச்சுக்கும். விட்டமின் சி இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், பாடியை இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். விட்டமின் கே பிளட் கிளாட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணும், போன் ஸ்ட்ராங்காக்கி அதுக்கு சப்போர்ட் பண்ணும். விட்டமின் B6 பிரெயின் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் பண்ணும், எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அடுத்து ஃபாலேட் நியூ செல்ஸ் க்ரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். பொட்டாசியம் பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணும், ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது. மெக்னீஷியம் மசில்ஸ் அண்ட் நர்வ்ஸை ப்ராப்பராக ஒர்க் பண்ண ஹெல்ப் பண்ணும். கால்சியம் போன்ஸ் அண்ட் டீத்தை ஸ்ட்ராங்காக இருக்க ஹெல்ப் பண்ணும். அப்புறம் ஃபைபர் டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணும், கான்ஸ்டிபேஷன் ப்ரிவெண்ட் பண்ணும். பீட்டா கேரோட்டின் பாடி செல்ஸை டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இப்போ அடுத்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் மஸ்க்மெலான் என்னென்னு பார்ப்போம். பாடிக்கு நல்ல ஹைட்ரேஷன் கொடுக்கும், இம்யூனிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணும், ஐ ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும், ஸ்கின் க்ளோயிங்காக இருக்க ஹெல்ப் பண்ணும், டைஜஷன் ஸ்மூத்தாக நடக்க ஹெல்ப் பண்ணும். இப்போ அடுத்து ஹார்ட் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணும், பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணும், சம்மர் ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி பாடியை கூலாக வச்சுக்கும், லோ கேலரிஸ் இருக்கிறதுனால ஹெல்த்தி டயட்டுக்கு சூட்டபிள், பாடிக்கு நேச்சுரல் எனர்ஜி கொடுக்கும். இப்போது மஸ்க்மெலானோட சைட் எஃபெக்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ரொம்ப அதிகமாக சாப்பிட்டா ஸ்டொமக் அப்செட் வரலாம், டயரியா வர சான்ஸ் இருக்குது. சுகர் கண்டென்ட் இருக்கிறதுனால டயபெட்டிஸ் பேஷண்ட் குவான்டிட்டியை கண்ட்ரோல் பண்ணணும். அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு இச்சிங் இல்லை ஸ்வெல்லிங் வரலாம். அப்புறம் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க பொட்டாசியம் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது, டாக்டர் அட்வைஸ் ஃபாலோ பண்ணணும். கட் பண்ணி ரொம்ப நேரம் வெளியே வச்சா பாக்டீரியா டெவலப் ஆகலாம். ஓவர் ஈட்டிங் பண்ணால் ப்ளோட்டிங் இல்லை கேஸ் ஃபீல் ஆகலாம். எப்பயுமே ஒரு ஃப்ரூட்டை ரொம்ப நிறையவும் எடுத்துக்கக்கூடாது, குவான்டிட்டியை கம்மியாகவும் எடுத்துக்கக்கூடாது, அளவாக சாப்பிடணும். அதே மாதிரி கட் பண்ணி ரொம்ப நேரம் வெளியில் ஓப்பனில் வச்சுருந்தா அதோட நியூட்ரியன்ஸ்லாம் போயிடும். ஸோ கட் பண்ண உடனே சாப்பிட்டுடுங்க. இப்போது மஸ்க்மெலானோட ஹெல்த்தி டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மஸ்க்மெலானை ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணிவிட்டு உடனே சாப்பிட்றது தான் பெஸ்ட். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃப்ரூட்டோட அவுட்டர் ஸ்கின்னை நல்லா வாஷ் பண்ணுங்கள். டெய்லி மாட்ரேட் குவான்டிட்டி அதாவது 1 or 2 கப் சாப்பிட்டா போதும். கட் பண்ண ஃப்ரூட்டை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 1 or 2 டேஸ்க்குள்ளே சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். ஆனால் கட் பண்ண உடனே சாப்பிட்றது நல்லது, பட் டைம் இல்லாதவங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி மேக்ஸிமம் 1 or 2 டேஸ்க்குள்ளே சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மஸ்க்மெலானோட பெனிஃபிட்ஸ், சைட் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஹெல்த்தி டிப்ஸ்லாம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் ஒரு ஃப்ரூட்டை நம்ம சாப்பிட முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. நாளையோட ஸ்டோரி வீடியோவில் உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன். பை காய்ஸ்.